வந்து ஏதாவது சுரண்டி விட்டுட்டு இப்படி பண்ணணுன்றது இறங்கிட்ட டீசெண்டாக பேசினாலும் போராட்டம் என்ன இப்போ அண்டை நடுங்க அண்டா கூட நடுங்குங்களே நீ பண்ண போராட்டத்தில் நான் கால் மூலம் கத்திக்கிட்டு இருந்தீங்க துரத்தி விட்டாங்க போலீஸ் பிடிச்சி அடித்து வரட்டி விட்டுச்சு அவ்வளோதான். என்ன அவங்களுக்குலாம் ஒரு தைரியம்னா மு.க. ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கை. ஜெயலலிதா பேசின உடனே தூக்கி ஜெயிலே வச்சுது. கடைசியில் தாலி பிச்சை கேட்டு உங்களோட மனைவி போய் என் புருஷனை எனக்கு உயிரோட கொடுங்கன்னு சொல்லி கெஞ்ச விட்டு அழுக விட்டு 1 மாதமோ 2 மாதமோ ஜெயிலில் வச்சு என்னது என்னை தொட்டுப்பாரா 50,000 பேர் கூட்டிட்டான்னா என்ன வேணாலும் அரசை எடுத்து பேசுவியா நீ? மணி 11 மணிக்கு பேசுகிறேன் முடிஞ்சா போடு வழக்க எல்லாம் தூக்கி உள்ளே வச்சுல அந்தம்மா உள்ளே வச்சு கெஞ்ச விட்டு தாலி பிச்சை கேட்ட வச்சுல உங்கள் மனைவியை கூப்பிட்டு அன்னைக்கு எங்கே போனார் ஒரு மூத்த தலைவர் என்ன உங்கள் குடும்பத்தில் யாராவது பேசுனீங்களா அன்னைக்கு? அது மாதிரி ஸ்டாலின் செய்யாதது ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு வீக்னஸ். ஏதாவது சொன்னோடனே தூக்கி உள்ளே வச்சுருக்கணும். புரியுதா அவங்களுக்கு? வச்சுருந்தா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வராது. அவர் எல்லாத்தையும் போனால் போட்டுன்னு விட்டு வைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இனி அடுத்து அதை செய்ய நிர்பந்திப்பார்கள். இனி வருங்காலத்தில் திமுக அதை செய்யும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆதரவு நீட்டி இருக்கலாம்ல, என்ன கூட்டணி விட்டு வெளியே போனவங்க அப்படி இல்லை, வெளியே போயிட்டார்ல வாங்கின காசை ஏங்க அதெல்லாம் இப்போ பிடிச்சி உள்ளே போட்டால் முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஒரு எடப்பாடியாக தாங்க இருக்கும். ஐயோ, ஏன்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஏற்கனவே கொடுத்த காசை வாங்கிட்டு அடுத்த எலெக்ஷனில் கழிச்சுக்குருவோன்னு சொன்னவங்கள எப்படிங்க அவர் இறக்கம் பார்ப்பார் எடப்பாடி? காசை வாங்கிட்டு கூட்டணி செல்றேன் நைட்டாக போய் மோடியை பார்த்து பெரிய அமௌண்ட்டை வாங்கினோடனே எப்படி மனசு புண்பட்டுருக்கும். 2 மணிக்கு ராஜ்யசபா சீட்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணியும் கடைசியில் போய் மோடி கூட போய் சேர்ந்து காசை வாங்கிட்டு சேர்ந்தா அந்த நெஞ்சமெல்லாம் புண்ணா போயிருக்கு. முந்தின நாள் நைட்டு இவங்ககிட்ட பேசிட்டு காலையில் அண்ணாமலையோட சேலத்துக்கு போய் விவரம் பார்க்க மோடி எவ்வளோ மனசு புண்பட்டுருக்கும். அப்போ அவரெல்லாம் வந்து புல்லை பிடிச்சி எப்படா போடுவாங்கன்றது தான் எதிர்பார்த்துருப்பாப்புல எடப்பாடி கூட. அப்பாவை போடலைன்னா மகனாலும் பிடிச்சி உள்ளே போடுங்க, என்னையா இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க அரசியலில் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருப்பாங்க. எடப்பாடிலாம் இது பண்ண மாட்டார், ஜீரணிக்க முடியாது அவனால். கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசுங்க 4 வருஷம் ஆட்சியிலேருந்து தவழ்ந்து போய் விழுந்து அடித்து ஆட்சியை பிடிக்கணும் அவ்வளோ சாதாரண விஷயமா? அப்புறம் ஒருத்தர்கிட்ட பெர்சன்டேஜ் வாங்கணும், அந்த காசை கொண்டு போய் மறைமுகமாக வைக்கணும். அப்படி வச்சு இந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை மொத்தமாக வாயில் போடுறதுன்னா எப்படி? கொடுத்துட்டு அதையும் ஏமாற்றும் போது அவர் விட மாட்டார். எடப்பாடிலாம் இறக்கம் பண்ணுறாரு, இறக்கம் காட்டவே மாட்டார். இப்போ சிவி சண்முகம்லாம் சந்தோஷத்தில் இருப்பார். ஆமாம், என்ன சிவி சண்முகம்லாம் சொல்லியிருப்பாப்புல சரக்கை போட்டு என்ன பிடிச்சி உள்ளே போட மாட்டாங்க, பிடிச்சி உள்ளே போட்டு 4 நாளைக்கு உள்ளே வச்சு நோக்கிட்டாங்க அனுப்புனாங்கன்னா பரவாயில்ல, அதை செய்ய மாட்டாங்களே அப்படின்னு. திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், மேலே பிஜேபி ஆட்சிக்கு போயிடுச்சுன்னா முதல் கைது ராமதாஸாக தான் இருக்கும் எடப்பாடி. மேலே ஆட்சி இருக்கக்கூடாது, பிஜேபி ஆட்சி போயிடணும். அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா இப்போ கூட நீங்கள் போய் தனிப்பட்ட முறையில் எடப்பாட்டை கேளுங்க, உங்களுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் அதிகாரம்